ஹாய் அமீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு டேக்கான ஒரு ரிக்வெஸ்ட் இன்ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். இன்ஷர்ட்டோட நேம் வந்துட்டு வென் எ வில்லேஜ் பாய் மேரிஸ் எ சிட்டி கேர்ள். சரி வாங்க, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். டே வந்துட்டு குட்டி பையனாக இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துருப்பாங்க. அப்போ அவங்க பாட்டி வந்துட்டு இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இவங்க குட்டி பையனாக இருக்கும்போதே முடிஞ்சிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர்ஸ் எல்லாமே ஒரு பர்சனுக்கு விற்றுருப்பாங்க. அப்போ அந்த பர்சன் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு நான் ஆபத்தில் இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணதுனால கண்டிப்பாக உங்கள் பேரனை வந்துட்டு நான் நல்லா பார்த்துப்பேன். அதுவும் இல்லாமல் உங்கள் பேரனுக்கு வந்துட்டு என்னோடய மகளையே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு வெளியிலலாம் தேடி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க. டேயோட பாட்டியும் டே வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப நல்ல பிள்ளையாக வில்லேஜில் தான் வளர்த்துறாங்க. டேயும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு பையனாக வளர்ந்துட்டான். இந்த பக்கம் உங்களோட இன்ட்ரோ என்னதுன்னா, ஒரு பர்சன் வந்துட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதாவது டேயோட பாட்டி விற்றுருப்பாங்களே, அவங்க வந்துட்டு வேறு யாரும் இல்லை, உங்களோட அப்பா தான். உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை தான் உங்களுக்கு ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் டேக்கு வந்துட்டு கட்டி வச்சிடலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. வந்துட்டு இதெல்லாமே டேயோட அம்மா அப்பாவுக்கு நிறைய தெரியும். அதாவது அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கும், அதாவது டே வந்துட்டு இவங்களுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவங்களோட அப்பாவுக்கு தெரியாது, ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ இப்போது அவங்களோட அப்பா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சின்னதுலேயே சொல்லியிருப்பாங்களே, அந்த நடந்த விஷயத்தில் சொல்லும்போது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கும் பிடிக்கும் டேயோட ஃபேமிலி, அதாவது அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்களா வந்துட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க டேயோட அம்மா பிறந்ததுக்கப்புறம். ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ஏஜ், அதாவது இப்போது உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக சொல்ல போனால் நீங்கள் ஹை ஸ்கூல் அப்புறம் காலேஜ் எல்லாமே படித்து முடிச்சு இப்போ வீட்டில் வெட்டியாக இருக்கீங்க. உங்களோட ஏஜ் வந்துட்டு இப்போ ஒரு 25 ஆகுது. டேயோட ஏஜ் வந்துட்டு ஒரு 27. 2 பேருக்கும் 2 இயர்ஸ் தாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட கேரக்டர் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ரிச் ஃபேமிலியிலலாம் வளர்ந்தீங்க குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏழை பார்த்தா ஒரு ஏளனம் அப்படின்னலாம் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து பிடிக்காதது அப்படின்னா அந்த வில்லேஜ் தான் பிடிக்காது. மேக்ஸிமம் வில்லேஜ் பாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காது. எப்படியும் அவங்க வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து, ரவுடி, அலம்பு அப்படின்ற மாதிரி திரிவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வில்லேஜ் பாய்ஸை சுத்தமாக பிடிக்காது. வில்லேஜ்னு சொன்னாலே உங்களுக்கு பிடிக்காது அந்த கேரக்டர். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இந்த பப்பு கிளப் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போகிறதுக்கு ரொம்ப இஷ்டம். போகவும் செய்வீங்க, ஆனால் குடிக்க மாட்டீங்க. சும்மா போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சும்மா டான்ஸ் பண்ணி சும்மா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் வருவீங்களே தவிர குடிக்கலாம் மாட்டீங்க. இப்படி தான் போகுது. எப்படின்னா டே வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி, அப்படின்னா ஒரு பொண்ணாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா காலமாக வந்துட்டு வீடு தூக்குறதுலேருந்து நைட் வந்துட்டு அந்த சாமான்லாம் விளக்குவாங்க இல்லையா, அந்த அளவு, அதாவது அந்த அங்கே தலை தொடங்கி கால் வர முடிகிற அந்த வேலை ஃபுல்லாமே பண்ணுவான். அப்படி அவங்க பாட்டி அவ்வளோ இன்னசென்ட்டாக ரொம்ப ஒரு நல்ல பிள்ளையை வளர்த்துருக்காங்க. டே வந்துட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து, ரவுடி அந்த மாதிரி எதுக்குமே போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பான். அப்படின்னா அவனை மாதிரி ஒரு பையனை பார்க்குறது ரொம்ப அரிது. அந்த மாதிரி அவங்க பாட்டிக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிரும், இவன் வந்துட்டு உண்மையாகவே பையன் தானே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ நீட்டாக அவன் செய்கிற வேலையை வந்து நீட்டாக கிளியராக பண்ணி முடிச்சிடுவான். அந்த மாதிரி இந்த பக்கம் நீங்கள் என்னென்னா ரொம்ப சோம்பேறி, அவனுக்கு நிறைய ஆப்போசிட்னால் நீங்கள் தான். வீட்டில் வந்துட்டு ஒரு வேலை செய்ய மாட்டீங்க, கரெக்டாக ஒரு 8 இல்லைன்னா 7 o'clock ஆனதுமே ரெடியாகி போகிறது வர்றது. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு இவ்வளோ சொல்லியிருப்பாங்க, பட் நீங்கள் வந்துட்டு எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அவங்களும் சொல்லி தளர்ந்துருவாங்க. ஏன்னா நீங்கள் குடிக்க மாட்டீங்க இல்லையா, அதனால் அவங்க வந்துட்டு அவ்வளோவா இது பண்ணிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நிறைய தடவை திட்டியிருப்பாங்க, இதாகியிருப்பாங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வர்றதுனால எதுவுமே சொல்ல முடியாத அந்த நிலைமையிலே இருக்காங்க. இப்படி தான் டேஸ் போகுது. இப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவங்களோட அப்பா வந்துட்டு டேயோட வில்லேஜ்க்கு வந்து ஒரு வேலை சம்மந்தமாக போயிருப்பாங்க. அப்போ போகும்போது தான் அப்புறம் டேயோட பாட்டி ஞாபகம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. அப்போது வந்துட்டு டேயோட பாட்டி வந்துட்டு கேட்குறாங்க, என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்போ உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ பெரிய லைஃபே வாழ்ந்துட்டுருக்கோம், அப்போது உங்களை எப்படி எனக்கு மறக்கும். ஆமாம் டேங்க, அவன் இங்கே ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்துட்ருப்பான், இல்லைன்னா அங்கே துணி துவைக்க போயிருப்பான் அப்படின்னு. அப்போ டேயோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் ஷாக், என்னது ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ வேலை பண்ணுவான், நீ என்னப்பா கேட்குற, என்ன வீட்டில் ஒரு வேலை செய்ய விட்றதில்ல, எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிறது. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது உங்களோட அப்பா வந்துட்டு, டேக்கு இப்போ ஒரு 27 ஆகும் இல்லையா, ஆமாம் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு,
ஆமாப்பா. அது அது உண்மையாகவே நீ ப்ராமிஸ் பண்ணதா உன் பொண்ணை என்னோடய பேரன் கட்டி வைக்க? ஆமாம் ஆமாம், உண்மையாகவே நான் ப்ராமிஸ் பண்ணதான். என்னோடய பொண்ணு தான் உங்களோட பேத்தி, அதாவது டேயோட மனைவியாக வருவாள். அது பற்றி பேசிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன். நம்ம வந்துட்டு மேரேஜை வந்துட்டு வர சாட்டர்டே வச்சுக்கலாமா? வர சாட்டர்டே இன்னும் இன்றைக்கி வெனஸ்டே ஆச்சு, அப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே, இன்னும் 2 days தானேப்பா இருக்குது. அது தெரியுதுப்பா டி, இருந்தாலும் சரிப்பா, சரி நான் ஆண்டிகிட்ட சொல்லிடுறேன். மறக்காமல் நீங்கள் வந்துட்டு வராதா இருந்தால் சொல்லிடுங்க. ஏன்னா வேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். வேன் மீன்ஸ் உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே டேக்குன்னு ஒரு வீடு இருக்கு இல்லையா, அவங்க அம்மா அப்பா வீடு, அதில் வந்துட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்லைப்பா, எனக்கு இந்த வில்லேஜ் சைடு தான் பழகிருச்சு, சிட்டி சைடெல்லாம் செட் ஆகுது. ஸோ மேரேஜ்க்கு வந்துடுறேன், பட் அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என் ஊருக்கே திரும்பி வந்துடுவேன். அதனால் அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டேக்கிட்டே ஒரு கார் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்படி சரி போயிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்துட்டு போகிறாங்க. டேக்கிட்ட அவங்க பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, டே நான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துன்னு. அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் கூட உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்களே. அது ஆமாம், அதான் ரெடி ஆகு, உனக்கு சாட்டர்டே மேரேஜ் தான். என்ன பாட்டி, எனக்கும் மேரேஜா? ஆமாண்டா, உனக்கு தான் மேரேஜு. திடீர்னு சொல்கிறீங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் எப்போ சொன்னாலும் மேரேஜ்னு சொன்னால் நீ ஓகே தான் சொல்லணும், நோ சொல்லக்கூடாதுன்னு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆகு, நம்ம இப்போது சியோல் கிளம்பிருக்கோம். சரி பாட்டி அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஒரு சைடு கிளம்பிட்டுருக்காங்க. இங்கே உங்கள் வீட்டு சைடில் என்ன இருக்குன்னா, உங்கள் அம்மாவுக்கும் தெரியும் உங்கள் அப்பா இப்படியெல்லாம் போய் பேசுகிறது அப்புறம் பிடிக்கும் இல்லையா. அப்போ வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஓகே. பட் இப்போ ஒரு கான்வர்சேஷன் போகுது. நீங்கள் அங்கெல்லாம் ஓகே சொன்னீங்க, சாட்டர்டே மேரேஜ் நல்லா ஃபாதர் உட்பட சொல்லிட்டீங்க. கல்யாண பொண்ணு உங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னீங்களா? அவள் இப்போது ஒத்துப்பானே நீங்கள் நினைக்கிறீங்க? ஒத்துக்க வைப்பேன். எப்படி இப்போ பாரு, இன்றைக்கி வந்துட்டு நம்ம அவள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடலாம், நீ வந்துட்டு இந்த பப்பு கிளப் எல்லாம் விட்டுரு அப்படின்னு. நீ திருப்பியும் கிளப்புக்கு போனேன்னா உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவோன்னு சொல்லி மிரட்டி பார்ப்போம். ஸோ எப்படியும் அவள் போய் தான் தீருவா. ஸோ நம்ம அவள் போயிட்டு வரதை விட காவல் இருப்போம். காவல் இருந்து அவளை கையும் களவும் பிடிச்சிட்டா நம்ம சொல்கிறதானே கேட்பான். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள் அம்மா. உங்களுக்கும் மைண்டு சில நேரம் வேலை செய்யுது. சரி ஓகே, நம்ம வேலையை பார்த்துக்குவோமா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக வெளில வரீங்க. அப்போது எங்கே போகிற? இல்லைப்பா இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்டுக்கோ. இனிமேல் நீ கிளப்பு பார்ட்டி அது இது மாதிரி போனேன்னா போகிறத நாங்கள் பார்த்து உன்னை பிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேவே உனக்கு மேரேஜாக இருக்கும். என்னது நெக்ஸ்ட் டே உனக்கு மேரேஜாக இருக்கும், புரியுதா? புரியுது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. என்ன நினச்சிட்ருக்காங்க இவங்க? கிளப் போகிறது தப்பா? இத்தனைக்கு தான் குடிக்கவே மாட்டேன், இதில் ஒரு வேளை பண்ணிடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு கிளப்புக்கெல்லாம் போகலை அப்படின்னா 2 days 2 days மீன்ஸ் இன்றைக்கி நாளைக்கு அந்த மாதிரி இருக்கீங்க. இப்போ உங்களால் அந்த வைப் இருக்கு இல்லையா, அந்த கிளப் வைப்பு அங்கே போகாமல் இருக்க முடியலையா? எப்படியும் போகும். இவங்க எப்படியும் தூங்கியிருப்பாங்க, நம்ம போயிட்டு தெரியாமல் வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு நைஸாக போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பா முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது. பட் இப்போலே பிடிச்சா நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை நான் வெளியில் கார்டன் பார்க்க போனேன், அது பார்க்க போனேன், இது பார்க்க போனேன்னு சொல்லி சமாளிப்பீங்க. அப்படியே சொல்லிவிட்டு இப்போ போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வரீங்க. கரெக்டாக நீங்கள் என்றாந்து லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்கள் அம்மா அப்பா, அது இல்லைம்மா நான் வந்துட்டு சும்மா லைட்டெல்லாம் வேலை செய்தான்னு பார்த்தேன், அதான். ஆமாம், லைட் வேலை செய்கிறதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு, அதாவது ஜிகி ஜிகின்னு இருக்க ட்ரெஸ் போட்டுட்டு தான் வருவீங்களா நைட் டைம். ஓயன் அப்போ அவங்ககிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, நீ ஒரு வேளை கிளப்பு அது இதுன்னு போனேன்னா உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவேன்னு. ஸோ நீ உன்னோட லிமிட்டை தாண்டிட்டு நெக்ஸ்ட் டே உனக்கு மேரேஜ், ஓகேவா? நெக்ஸ்ட் டே உனக்கு மேரேஜ், அதுவும் ஒரு வில்லேஜ் பையன். சரி இப்போ ரெடியாகு, இப்போவே தூங்கு, இல்லைன்னா மார்னிங் மேரேஜ் நடக்கும்போது கண்ணில் வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கும், போ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ்னு சொன்னது கூட லைட்டாக பரவாயில்ல, இருந்தாலும் யாரை கேட்டு இவங்க
மாப்பிள்ளை தேடினாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் கிளப்பில் எவ்வளோ பசங்க வருவாங்க, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த வில்லேஜு கட்டை பட்டை அந்த பசங்களை தான் பிடிக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலைவிதி. நம்ம பண்ணோம், நம்ம மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற டார்ச்சரில் அவனே நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போயிடணும். அந்த அளவுக்கு நம்ம அவனை டார்ச்சர் பண்ணுறோம் அப்படி சொல்லி ஒரு மாஸ்டர் மைண்டோட மேரேஜ்க்கு ஓகே சொல்கிறீங்க. டே வந்துட்டு வில்லேஜ் சைடு மேரேஜ் தான் நடக்குது. அதாவது அவன் வந்துட்டு வேஷ்டி ஷர்ட்டு, நீங்கள் வந்து சாரீ. அப்போது டே வந்துட்டு இருக்கா, நீங்கள் இருக்கீங்க, பார்க்குறீங்க டேயை. ஓ, இவன் தான் வில்லேஜ் மாப்பிள்ளையோ, க்யூட்டாக தான் இருக்கான். இதை பார்த்து தான் எங்கள் அப்பா விழுந்திருப்பார். நீ க்யூட்டாவோ அழகாவோ என்னவோ இருந்துக்கோ, பட் என் மனசில் உனக்கு இடம் கிடையாது. என் மனசில் நீ எப்படி தெரியுமா இருக்க, வில்லேஜ் பாய், புவர் பாய். ஓகேவா, மைண்டட். நீ என்றைக்குமே என்னோடய ஹஸ்பண்டுன்னு அவனை கன்சிடர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முணுமுணுத்துருக்கீங்க. அப்பட்டே வந்துட்டு என்ன இப்படி முணுமுணுக்கிறா, இப்படி ஏதாச்சும் சபிக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். அப்படி மேரேஜ் முடியுது. டேயோட வீட்டுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. டேயோட வீட்டுக்கு. அப்போது டே வந்துட்டு லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரான். அப்போ நீங்கள் வந்துட்டு தம்பி போர் பாய், எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏசிலாம் இருக்குல்ல, இல்லை எனக்கு ஏசி இல்லை, நான் தூக்கம் வராதா தான் அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. டேயும் ஆமான்ற மாதிரி பாவமாட்ட அப்படி செய்கை பண்ணுறான். அவனுக்கு என்ன புதுசாக இருக்குது இப்படியெல்லாம் கூட்டுறது. அப்புறம் இந்த வில்லேஜில் இருந்துருந்து இந்த சிட்டி வைப் கொஞ்சம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஸோ வந்துட்டு அவனுக்கு செட் ஆகணும்னா கொஞ்சம் நாள் ஆகும். அந்த மாதிரி ஸோ மேலே வந்துட்டு டே தான் ஃபஸ்ட்டு போகிறான். நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு உங்களை வராங்க. வந்து ஒயன் நீங்கள் வான்னு உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை ரெடி பண்ணி விட்டுறாங்க. ஒயன், நீ இப்போ சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது, உனக்கு 25 years ஆகுது. ஸோ மேலே ஏதாச்சும் நடந்ததுன்னா நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆமான்ற மாதிரி தலை ஆட்டி இருக்கீங்க. பட் கையில் வந்துட்டு ஒரு ஆயுதம், அதாவது ஊசி வச்சுருக்குங்க. நீங்கள் வந்துட்டு படியில் ஏறி போகும்போது நினைக்கிறீங்க, இது அந்த வில்லேஜ் பாய் அவன் மட்டும் என் கையில் வரட்டும், ஒரே சொருகு, எங்கே சொருகுன்னு தெரியாது, பட் ஒரே சொருகு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கையில் அந்த ஆயுதத்தையும் எடுத்து அப்படி பார்த்துட்டு டோரெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறீங்க. பார்த்தா அங்கே ஒரு மனுஷன், அதாவது வந்து என்ன பண்ணுறேன்னா, யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு தூக்கம் தான் முக்கியம். அந்த மாதிரி அவன் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இவன் நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தா இங்கே நடக்குதே. அதனால் என்ன, நமக்கு நல்லது தானே. நீ என்ன ஃபீல் பண்ணுறேன் அவன் தூங்குறான்னு? இல்லை நான் எதுவும் ஃபீல் பண்ணலை. நான் என் பாட்டுக்கு தூங்குவேனே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க பாட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் டே வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்திரிச்சிடான். அவன் எந்திரிக்கிறதான் தெரியுமே. அவன் எந்திரிச்சு கீழே வேலை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படி மெதுவாக அப்படி எழும்பும்போது பக்கத்தில் வந்து டீ இருக்குது, காஃபி இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன பிடிக்கும்னு அவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஒரு கப்பில் டீ இருக்குது, இன்னொரு கப்பில் காஃபி இருக்குது. வச்சுட்டு அவன் கீழே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு பரவாயில்லையே, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறவா, நான்லாம் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருந்தாலும் குடிக்கிறீங்க, ரெண்டையுமே குடிக்கிறீங்க. டீயும் குடிக்கிறீங்க, காஃபியும் குடிக்கிறீங்க. பிகாஸ் நேற்றுக்கு எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டிங்களா. வந்துட்டு எதுவும் வந்து எனக்கு என்ன, நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கீழே வரீங்க. கீழே வந்து பார்த்தா கரெக்டாக அந்த டைனிங் டேபிளில் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது, விதவிதமான சாப்பாடு. இப்போ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் இருக்குது. அப்போ பக்கத்தில் பார்த்தா டே வந்து டிவி பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு சத்தம் போடு அப்படின்னா அந்த காஃபி ஞாபகம் வந்துருக்குமா. அப்போது என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் யாரும் இதெல்லாம் பண்ணி வைக்க தேவையில்லை, நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ண போகும்போது டே வந்துட்டு நீ சாப்பிடலன்னா எனக்கு என்ன, நான் எனக்காக தானே சமைச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அதாவது உங்கள் முன்ன வந்து உட்காந்து எல்லாத்தையுமே எடுத்து அப்படி சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு என்னது இது இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே நாக்கெல்லாம் எச்சி ஊறுதே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கவும் உங்கள் ஃபுட் வந்துடுது. இப்போ பாரு என்னோடய இது அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு அந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி ஒரு வாய் தான் வாயில் வைக்கிறீங்க. அது சத்தியமாக நல்லா இல்லை. என்னடா இதை முழுங்குறதா இல்லை துப்புறதானே தெரியலையே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. டே வந்துட்டு பரவாயில்லையே, ஆன்லைன் ஃபுட்ஸ் கூட நல்லா தான் இருக்கும் போல்,
நீங்கள் வந்துட்டு என்னன்ற மாதிரி பார்க்கும்போது, இல்லை நீங்கள் வாயில் ஒரே ஒரு வாய் தான் வச்சிங்க, ஆனால் உங்கள் கையை வந்துட்டு இதுவரை வெளில எடுக்கலையா அதான் அப்படின்னு சொல்கிறீங்களா உடனே? என் கஷ்டம் எனக்கு தானடா தெரியும், உனக்கு எங்கடா தெரியும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு நீங்கள் இருக்கீங்க. டே வந்துட்டு உங்களுக்கு வச்சுருக்கான், சாப்பாடு வந்து வச்சுருக்கான். லைட்டாக அவங்கள வந்துட்டு கொஞ்சம் உசுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைட்டாக ஒரு மாடலுக்கு எடுத்திருப்பான். எடுத்துகிட்டு கையெல்லாம் கழுவிட்டு போகிறான். மேலே அப்படி போயிட்டு அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸில் இருந்து பார்த்து தெரியும்ல, அந்த பால்கனி மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் கீழே மேலே இருந்து பார்க்குறதுக்கு மாதிரி அதில் வந்துட்டு பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு எப்படா இவன் போவான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்த நீங்கள் அவன் சமைச்ச எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் போட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகிட்டு. அப்போட்டே வந்துட்டு மெதுவாக தொண்டையில் அடிச்சுக்க போகுது, தண்ணி ஏதோ அந்த பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு இதை வேற பார்த்துட்டேன்னா போச்சு, நம்ம மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. பரவாயில்ல, நமக்கு சோறு தான் முக்கியம், யார் என்ன சொன்னானே. அப்படி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பிளேட்லாம் கழுவி வச்சுட்டு நீங்கள் மேலே வரீங்க. மேலே வரும்போது உங்கள்கிட்ட கிட்ட ஏதோ கேட்கணும். அதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? இல்லை, இந்த டிஃபன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம், எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நான் ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுறேன். இல்லை, தினமும் எப்படி சமைச்சு தருவீங்களா? என்னது? இல்லை, எனக்கு தினமும் சமைச்சு தரீங்களா? எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது, அதான். ஆனால் எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஏதாச்சுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனேட்டு சே யாராச்சும் ஒரு சாப்பாடுக்கு வேண்டி என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருன்னு யாராச்சும் கேட்பாங்களா? எனக்கு நீ எந்த ஒரு வேணாம், ஏன்னா ஹஸ்பண்டை ஏற்றுக்காமல் போ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீ வந்துட்டு இனிமேல் என்ன புவர் பாய், வில்லேஜ் பாய்ன்னு மட்டும் கூப்பிடக்கூடாது. டே எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, டே இன்னொரு பேர், ஓகேவா? டே அல்லனா வி அல்லனா கிம்டேன், இந்த மூணில் ஏதாச்சும் சொல்லி விழி. அது இல்லாமல் வில்லேஜ் பாய், புவர் பாய்ன்னு எதுவும் கூப்பிடாத. அதுவும் இல்லாமல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் வந்தாங்கன்னா நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு மட்டும் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா போதும். இது ஒரு வில்லேஜ் பாய், அது இதுன்னு நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேணாம். ஹஸ்பண்ட் அப்படின்னு மட்டும் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாலே எனக்கு நல்லது தான், வேறு எதுவுமே உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓகே இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி ஓகேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போட்டே வந்துட்டு கீழே போகிறான். நான் பேசுகிறது ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலையோ அதான் போகிறீங்க. அப்போது லன்ச் யார் பண்ணுறது? அதுவே தன்னால் குக் ஆயிருமா? ஓ ஆமாம்ல, சரி நீங்கள் போய் உங்கள் வேலை பாருங்க. ஆமாம், இங்கே ஒருத்தன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறான், இல்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இல்லையா? இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சிரிச்சிட்டே போகிறான். நீங்கள் வந்துட்டு ஒரு சாப்பாடுக்கு வேண்டி என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, என்ன பண்ணுறது, சாப்பாடு தானே நமக்கு முக்கியம். அப்படி நீங்களும் சாப்பிட்டு அப்படியே டிஃபன் எல்லாமே டின்னரெல்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் அதாவது லியா வந்துட்டு கால் பண்ணுறான். ஹலோ ஓயன், சொல்லுடி, உனக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுல? ஆமாம், நீ வந்திருந்தல? வந்திருந்தேன். ஆமாம், உனக்கு எல்லாம் நேற்றுக்கே முடிஞ்சிருக்கணுமே. என்னது? அதான் டிமேட்ரு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு அப்படி டேயை தான் பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஃபோன் பேசும்போது ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசுவீங்களா, அப்போ ஸ்பீக்கரில் கிடக்கு. டே வந்துட்டு வியர்டாக பார்க்குறா அவங்கள. நீங்கள் அதுக்கு இப்போ என்னடி? இல்லை, நீ வந்துட்டு மேரேஜ்க்கு எங்களுக்கு ட்ரீட் வைக்கலையா, அதான் இன்றைக்கி வேணாம், நாளைக்கு ஒரு 8 o'clock ஆகும்போது கிளப்புக்கு வந்துரு, மறக்காமல் அவனோட அந்த ஹப்பியும் கூட்டிகிட்டு வந்துரு, ஓகேவா அப்படி சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு காலை கட் பண்ணுறீங்க. இப்போ வந்துட்டு அப்படி வியர்டாக பார்க்கும்போது என்னாச்சு, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்களோ? 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா என்ன அவள் தப்பாக கேட்டுட்டா? மேரேஜ் நடந்துருச்சு, ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தான்னு தானே கேட்டா, வேறு எதுன்னு கேட்டா? ஆமாம், அந்த கிளப்னு ஏதோ சொன்னாலே அப்படின்னு. என்னது? ஓ, இவனுக்கு ஒரு வேளை கிளப் என்னன்னு தெரியாது போல். அப்போது இவனை அங்கே வச்சு செஞ்சிடலாமே, அப்புறம் என் கூட எங்கேருந்து ஓட்டிகிட்டு வர மாட்டானே, அப்புறம் என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ இவனுக்கு சொல்லிடுறதான் வேறு மாதிரி சொல்லிடுவோம், அதான் நல்லது. நான் உங்ககிட்ட கிளப்னா என்னென்னு கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு உள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க.
அதான் கிளப்புனா இப்போ நமக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுல, ஸோ ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆனால் என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் எதுவும் இல்லையே, ட்ரெஸ் தானே நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஷர்ட்டு அப்புறம் பேகி பேண்ட்டு. அந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னா வந்துட்டு இப்படி ரவுண்டாக இருக்குன்னா மல்டிபிள் கலர் மாதிரி இருக்கும்ல, அப்படி சின்ன பிள்ளைங்க போட்ட மாதிரி பட்டாம் போட்ட சட்டை மாதிரி அந்த ஷர்ட்டை வந்து எடுத்து கொடுக்குறீங்க. டேக்கு வந்துட்டு எதுவுமே புரியலை, ஏதோ மீட்டிங் தானே அப்படி சொல்லிவிட்டு அவனும் கேஷுவலாக போட்டுட்டு வரான். நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க, இதான் என்னோடய ஹஸ்பண்டு கிம் தேங் அப்படின்னு. அந்த 3 பொண்ணுங்க இதுக்கு ஆள் இருக்குது, அது 3மே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படி கமிட் ஆகி லவ்வர்ஸாக இருக்காங்க. இப்போ வந்துட்டு அங்கே 3 பொண்ணுங்களும் டேயை வந்துட்டு வாபில் வந்து பார்க்குறாங்க. எனக்கு இப்படி ஒரு பையனா, எனக்கெல்லாம் அப்படி கொடுத்து வைக்கல. ஈவன் அந்த பொண்ணுங்களோட லவ்வர்ஸ், அதாவது அந்த 3 பசங்க கூட டேயை பார்த்துட்டு ஜொல் ஊற்றுறாங்க, அதாவது அவன் அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு. அப்போது அவங்க 3 பேருக்கும் கரெக்டாக புரிஞ்சிருது, இந்த ஓயல் வந்துட்டு வேணும்னு தான் இப்படி டேக்கு வந்துட்டு இந்த அவுட்ஃபிட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 3 பேர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, ஓயன் உன்னோட ஹஸ்பண்டி நீ ஏன்டி இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்க? அதான் நீ சொல்லிட்டல என் ஹஸ்பண்ட், அப்போ என் சாய்ஸ் தானே அவன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திம்பராக சொல்லிவிட்டு அப்படி அந்த குடிக்கிற இடத்துக்கு போய் இருக்கீங்க. எங்கிட்டே வந்துட்டு உங்களை தேடி வந்துட்டுருப்பான். அப்போ வந்துட்டு அவன் வரும்போது அந்த இருக்கும் இல்லையா அந்த ரேகிங்ஸ் அங்கே எங்கேயும், அவங்க வந்துட்டு டேயை பிடிச்சி வச்சுட்டு அசிங்கமாக அப்படி பேசுகிறாங்க. அப்படின்னா அசிங்கமாக கேட்குறாங்க, கிண்டல் அடிக்கிறது சிரிக்கிறது அந்த மாதிரிலாம். அப்போ டேங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு, அதாவது இவன் வந்துட்டு வேணும்னு தான் இப்படி பண்ணிட்டாலோ, நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், அதாவது காயப்பட்டுட்டான். பட் உங்கள் மேலே அவனுக்கு எந்த இதுவுமே கிடையலை, அதாவது உங்கள் மேலே தப்பு தெரியலை, உங்கள் மேலே கோவமும் வரல. அவன் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கான், நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அட்டே வந்துட்டு நீ பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, உனக்கு பிடிக்காத என்ன மேரேஜ் பண்ணி வச்சாங்க, நானும் உன்னை மாற்றிடலான்னு நினச்சேன். உங்கள் அப்பாவும் சொன்னாங்க ரொம்ப அரகண்டுப்பா, மாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு. நான் தான் வாக்கு கொடுத்துட்டேன், இல்லை நான் உங்கள் பொண்ணை நல்லா மாற்றிடுவேன் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் புரியுது நீ வந்துட்டு என்னை எங்கே வச்சுருக்க அப்படின்னு. ஏதோ வில்லேஜ் பாய் அப்படின்னு பேசுகிறது அந்த சாப்பாடுக்காக தான் நிறுத்திட்டேன்னு தெரியுது. இருந்தாலும் பார்ப்போம், நாளைக்கு வந்துட்டு நீ ஒரு சின்ன சாரி மனசார கேட்க வேணாம், சும்மா ஒரு சாரின்னு கேட்டாலாச்சும் வாய்ப்பு இருக்குது ஒன்று திருத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அப்படி தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் காஃபியெல்லாம் இருக்குது. பட் டேங் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசலை, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறான். அதாவது அவளுக்கே பிடிக்காத போது நம்ம எதுக்கு அவளை கஷ்டப்படுத்திட்டு, அதுவும் இல்லாமல் நம்மளும் நம்ம மனசில் ஏதாச்சும் ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்புறம் நடக்கலைன்னு தெரிஞ்சால் நமக்கு தானே கஷ்டம், நமக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் அப்படி சொல்லிட்டு பேசாமல் அப்படி அவாய்ட் பண்ணிட்டு தெரியுனா. நீங்கள் வந்துட்டு எதுவும் ஏன் இவ்வளோ வீடாக நடந்துக்கிறான், ஒரு வேளை குடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ண தப்புன்னு தெரியவே இல்லை. டேங்கும் பார்க்குறான் அப்படி சாரி கேட்பா அப்படின்னு. இப்படியே ஒரு 1 வீக் கிட்டே போயிடுச்சு. டேங் வந்துட்டு எதிர்பார்த்து இனி நடக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். நீங்கள் இப்போது எழும்புறீங்க, பார்த்தா கிட்ட காஃபி இருக்குது, அப்புறம் டீயும் இருக்குது, எப்பவும் போல் இருக்குது. ஸோ நீங்களும் 2ஐயும் குடிச்சிட்டு அப்படி கீழே இறங்கி வரும்போது எங்கே காணுமேட்டு, இல்லைண்ணா எப்போவாச்சும் சும்மா அப்படி பேசிட்டு வச்சுருப்பானே எங்கே காணுமே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. எங்கேயுமே இல்லை, வெளியில் போய் பார்க்குறீங்க, மேலே போய் வாஷ்ரூமு எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறீங்க, பட் டே காணும். இப்போது டைனிங் டேபிள்கிட்ட பார்க்குறீங்க, ஒரு லெட்டர் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, நான் உன்னோட ஹஸ்பண்டை விட நீ கூப்பிடுவில்ல வில்லேஜ் பாய் புவர் பாய், அவன் தான் உனக்கு வந்துட்டு என்ன பிடிக்கலன்னு தெரியும், பட் நான் நினச்சேன் உன்னை மாற்றிடலாம் அப்படின்னு. ஆனால் உன்னை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் உன்னை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீ உன் லைஃப்பில் ஹாப்பியாக நீ என்னெல்லாம் பண்ணேன்னு நினச்சியோ நீ பண்ணிக்கோ, நான் உனக்கு எந்த இடைஞ்சலுமா இருக்க மாட்டேன். அப்புறம் நீ எனக்கு பண்ண தெரியுமா அப்படின்னா, கிளப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியோ எனக்கு கிண்டல் பண்ணாங்க இல்லையா, அப்போது உன் மேலே ஒன்றும் எனக்கு தப்பு தெரியலை, ஏன்னா நீ பிடிக்காம தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீ ஒரு டைம் சாரி கேட்டிருந்தா கூட என்னால் எங்கே இருந்திருக்க முடிஞ்சிருக்குமோ என்னவோ தெரியல. ஆனால் எனக்கு அந்த சாரி நீ கேட்டிருந்தா எல்லாச்சும் எனக்கு பரவாயில்லைன்னு தோணியிருக்கும். ஆனால் நீ கேட்கல. ஸோ அதில் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு என்ன சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு. ஒரு சமையல்காரனாச்சும் பிடிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நான் வந்துட்டு உன்னை விட்டு விலகி போகலான்னு நினச்சிட்டேன். இப்போது ஒரு வேளை நான் இருந்து உன்னை மாற்றிட்டேன்னா
சப்போஸ் மாற்றிட்டேனாலும் ஒரு வேளை உனக்கு என்ன பிடிக்கலாம், அது சாத்தியமே இல்லை, பிடிக்காது தான். பட் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கும் அப்படின்னா நீ பண்ணுற அந்த அரகன்தனமாக இருக்கலாம். ஒரு வேளை போக போக எனக்கும் பிடிச்சிருக்கலாம். பட் அது வேணாமே, இப்போவே நிறுத்திடலாம். அப்போவே நிறுத்தினா எனக்கு பிடிச்சிருக்கும், உனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு அப்போது ஹார்ட் வந்து பிரேக் ஆகிற நிலைமையில் இருக்கும். அதாவது நம்ம லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு. ஆனால் இப்போன்னா 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் கிடையாது. ஸோ வந்துட்டு நீ வந்துட்டு உன் வேலையை பார்க்கலாம், என் வேலையை பார்க்கலாம், 2 பேருக்குமே எந்த இதுவும் கிடையாது. அதான் உன்னை விட்டு போயிடலான்னு நினச்சேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் போகிறேன்னு சொல்லிவிட்டு எழுதி வச்சுருக்கான். நீங்கள் வந்து படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்ணிலேருந்து டீயர்ஸ் வருது. ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு எதுவுமே உங்களுக்கு தெரில. எனக்கு என் கண்ணில் இருந்து எதுக்கு இப்போது டீயர்ஸ் வருது? நான் ஒன்றும் லவ்லாம் பண்ணல, எனக்கும் பிடிக்காது தானே அவனை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி மேலாட்டு கிளாட்டு பார்க்குறீங்க. என்ன பண்ணலாம், ஏன் போயிட்டான், சரி போனால் போகட்டும், அவன் என்ன அவாய்ட் பண்ணுறான், எனக்கும் பிடிக்காது தான் வில்லேஜ் பாய்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. எல்லாம் உங்களுக்கு தேவையான அந்த சாப்பாடெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து எழும்புறீங்க, காஃபி ஒன்றும் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து கீழே போய் பார்க்குறீங்க. பார்க்கும்போது அந்த நோட் இருக்குது. நோட்டில் வந்துட்டு இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில சமையல் குறிப்புகள் இருக்குது, உனக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோ, எப்போவுமே வெளியிலேருந்து வாங்குகிற சாப்பாடு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். அதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் டே மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அந்த அந்த சாப்பாடாக இருக்கட்டும், பேச மாட்டீங்க தான், பட் கொஞ்சம் பேசுவீங்க. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முன்னாடி டிவி பார்க்கும்போது நீங்கள் போய் ரிமோட் வாங்குறது, அப்புறம் மொபைல் நோண்டிகிட்டு இருந்தானா நீங்கள் சத்தமாக பாட்டு போட்டு ஆடுறது, அந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்குமா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் திருப்பி லெட்டர் எழுதுறீங்க. நான் சாரி கேட்காதது தான் உனக்கு பிரச்சனையான்னு தெரியல, ஆனால் நீ சொல்கிறது ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் நான் அப்போது ஏதோ ஒரு இதில் தான் பண்ணினே தவிர்த்து எனக்கு ஒன்று அப்படி பழி வாங்கணும்லாம் இது கிடையாது. எனக்கும் ஃபஸ்ட்டு வில்லேஜ் பாய் பியூர் பாய் பிடிக்காம தான் இருந்துச்சு. பட் நீ வந்துட்டு என்ன அந்த கேர் பண்ணிக்கிட்ட விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசியிருந்தனாலோ இது பண்ணியிருந்தனாலோ சாரி. எனக்கு அப்படி தெரியலை, ஏன்னா நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இப்படி சாரி கேட்டதும் கிடையாது, யாரும் இப்படி சாரி கேட்குற மாதிரி ஃபீல் பண்ண வச்சதும் கிடையாது. ஸோ அதான் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஃபீல் பண்ணி எப்படி எழுதிட்டு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, ஹலோம்மா சொல்லுவேன், இப்போ தான் எங்களெல்லாம் கால் பண்ணணும்னு தோணுச்சா? அடைச்சி நான் அதெல்லாம் கேட்கல, டேங்கோட வீட்டு அட்ரஸ் என்னது? அதான் எனக்கு கட்டி வச்சிங்களே உங்கள் மருமகன், அவனோட அட்ரஸ் என்னதுன்னு, அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணுறீங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிட்டன் வந்துருச்சு. அப்படின்னா அந்த போஸ்ட்டை வந்துட்டு ஏற்கவில்லை, அதாவது ரிட்டன் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்னவா, நம்மளே இறங்கி போய் மன்னிப்பு கேட்டிருக்கோம், இவன் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதாவது டேங்க மேலே அந்த உரிமை உள்ள கோவம். அதாவது நான் என்னோட ஒய்ஃப் தானே, அப்புறம் ஏன் ஒரு ஒய்ஃபோட லெட்டரை வந்துட்டு இவன் அக்செப்ட் பண்ணிக்கல? ஆமாம், நீ இப்போ என்ன சொன்ன? ஒய்ஃப், எனக்கு எப்படி இந்த பாண்ட் இருந்துச்சு? எனக்கு தான் அவனை பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் எந்த உரிமையாக தான் ஒய்ஃப்னு சொன்னேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி உங்களை கழுத்தில் பார்க்குறீங்க. அந்த தாலி இருக்கு இல்லையா, ஒரு வேளை இதுதான் இது இல்லாமல் இதுக்கு வேலை தானே? இன்னும் யார் எப்படி போனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஹாப்பியாக இருந்துக்குவேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கும்போது என்ன ஆகுதுன்னா, கனவில் வந்துட்டு வந்துட்டு ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். அப்படின்னா ஃபேஸ் வந்துட்டு கிளியரெல்லாம் தெரியல, அப்படின்னா ஒரு புது ஃபேஸு, ஆனால் உங்களுக்கு கிளியராக தெரியல. அப்போது பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லை நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப க்ளோஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியெல்லாம் இதாகுது. அதுவும் இல்லாமல் அவன் சொல்கிறான், செம்ம ஃபிகர்ட்டு நீ, கல்யாணம் பண்ணால் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணணும் அப்படி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக பண்ணிட்டு தூங்குறான். உங்களுக்கு யார் அது அப்படின்னு கனவுலன்னு முடிச்சுட்டு, யார் அது? ஒருவேளை அவன் வில்லேஜில் போய் இப்படி தான் இருக்கானோ, ஹாப்பியாக இருக்கானோ? அவன் யார்? அவன் நான் கிளப்புக்கு போவேன் பட் குடிக்க மாட்டேன், எந்த பையன் கூட சுத்த மாட்டேன், பட் இவன் மட்டும் அப்போ வில்லேஜ்க்கு போனது இதுக்கு தானா? ஷோ
ஒயன் ஒயன் நான் தானே அவனோட ஒய்ஃபு. அப்போ அவன் என்னை விட்டுட்டு எப்படி வேற ஒரு பொண்ணு கூட எப்படிலாம் இருக்கலாம்? ஒயன் ஃப்ரீயாக விட அது வெறும் கனவு தான். அதெல்லாம் முடியாது. கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அப்படி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சாரியெல்லாம் கட்ட தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப் பார்த்து சாரி எப்படி இல்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படி சுட்டி வச்சு சாரி மாதிரி கட்டிட்டு நேரே கார் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. அப்போ வந்துட்டு அவங்க பாட்டி வந்துட்டு வீட்டில் இல்லை, அதாவது வேறு வெளியே இடத்துக்கு போயிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு போகிற டைமில் டே மட்டும் தான் இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு டே அப்படின்னு கூப்பிட்றீங்க. பட் அவன் வரல. அப்போது வீடை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போது டே புருஷா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அப்போது வந்துட்டு அவன் வந்துட்டு இப்போவும் வெளியில் வரல. டே குரங்கு மண்டையா, டே பன்னி பயலே, சாரி அப்படின்னெல்லாம் நீங்கள் கூப்பிட்றீங்களா? அப்போது வரல. அப்போவும் வரல. கிட்ட பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்னம்மாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லும்மா என்னாச்சு கேட்கும்போது நீங்கள் அவங்கள திட்டுற மாதிரி போகிறீங்களா? அப்போ வந்துட்டு என் கரெக்டாக வந்துட்டு என்னாச்சு, என்ன விஷயம்? ஒரு தாலி கட்டின பொண்டாட்டி அங்கே ஊரில் தனியாக இருக்காளே, ஏதாச்சும் பயப்படுவாளோ, எதுவும் சிந்தனை இல்லைல்ல உனக்கு, நீ ஊருக்கு வந்திருக்கல அப்படி சொல்லிவிட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தள்ளி விட்டுட்டு வீடு ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஒருவேளை நம்ம கண்டது நிஜமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே இல்லை. அவங்க பாட்டி திங்ஸ் அப்புறம் டேங் திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. வந்துட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். எதுக்கு? நான் தான் வில்லேஜ் பையனாச்சே, புவர் பாய் ஆச்சே, என் கூடலாம் நீங்கள் வாழ மாட்டிங்களே. உங்களுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் தகுந்த பசங்க தானே பிடிக்கும். அதான் அந்த அந்த கிளப்பில் உள்ள பசங்க. அங்கே போ. டே வாடா ப்ளீஸ்டா. நான் உனக்கு சோறையெல்லாம் கேட்டு ஒரு லெட்டர் அனுப்பினேன்டா, நீ ஏன்டா வாங்கலத? அதான் நீ யாரும் வேணாம் நீ வேணான்னு சொல்லி வந்துட்டேனே, அப்புறம் என்ன? அப்போது நான் வேணாம்ல. அப்போ இதுக்கு என்ன பதில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தாலி காமிக்கிறீங்க. அதான் உனக்கு ஒரு சாதாரண கயிறு தானே, ஸோ நீ அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய் கதவை சாத்திடுறான். என்ன? நான் ஒரு ஒரு சிட்டியில் உள்ள ஒரு பொண்ணு, எனக்கே இதோட மதிப்பு தெரியுது. ஆனால் இவன் சரி வையன் ஃபீல் பண்ணாத, அழாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பாட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டை போய் எல்லாத்துக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு நேரே பப்புக்கு தான் போகிறீங்க. அங்கே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு லியா மட்டும்தான் இருக்கா, வேறு யாருமே இல்லை. நீங்கள் வந்துட்டு லியா கூப்பிட்டுட்டு போய் எல்லாத்தையும் புலம்பி வைக்கிறீங்க. அப்போ லியா சொல்கிறா, நீ பண்ணாதானே தப்பு, நீ அன்றைக்கே சாரி கேட்டிருக்கலாம். நீ ஏன் ஃப்ரெண்டா இல்லை அவன் ஃப்ரெண்டா? சரி ஃபீல் பண்ணாத அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு என்ன அந்த 20 கிளாஸ் பீரில் அந்த ஒயிட் கலரில் இருக்கலாம் ஒட்கா அந்த மாதிரி, அது வந்துட்டு அவங்க வைக்க குடிச்சிட்டு அப்படி காலி பண்ணிகிட்ருக்கீங்க. மொத்தமாக 20 கிளாஸ் குடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் உங்கள் நிலைமையிலே இல்லை, அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு சுயநினைவிலே இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்கள் பாட்டுக்கு தானே போய் டான்ஸ் ஆடுறது, வேறு பசங்க கூட டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி. அப்போது ஒரு பையன் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு கெட்ட எண்ணத்தில் அப்படி பார்த்துட்டே இருக்கான். இது வந்து லியா பார்த்துட்றான். ஐயோ இப்போ இந்த ட்ராக் எங்கே போகுதோ, ஓயன் வாடி, என்னால் முடியாது போப்போம், நான் எல்லாம் வரமாட்டேன், நான் இன்றைக்கி ஃபுல் போதையில் இருக்கேன், எந்தாச்சும் சம்பவம் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஆடிட்டுருக்கீங்க. எங்கே லியா வந்துட்டு உங்கள் ஃபோனை வாங்கி டேக்கு கால் பண்ணுறா. டே புருஷா அப்படின்ற மாதிரி தான் சேவ் பண்ணியிருப்பீங்க. அப்போது டே வந்துட்டு பார்த்துட்டு இதை வேறு அப்படின்ற மாதிரி அவங்க எடுக்கலை. அப்போது என்ன இவன் இப்போ நேரம் பார்த்தா இவனுக்கும் அந்த கோத்து வச்சுருப்பானா, 2 ஒன்றுக்கும் நிமிச்சந்தான், ஜாடிக்கு இந்த மூடி தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கோவத்தில் கத்திட்டு இவன் ஃபோன்லேருந்து கால் பண்ணுறான். ஹலோ யார்? உங்கள் மனைவியோட ஃப்ரெண்டு தான். சரி அவளை பற்றி ஏதாச்சும் பேசணுன்னா பேச வேணாம், இது வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். வேறு எதுவும் கிடையாது. உங்கள் அருமை மனைவி இந்த பப்பில் ஒரு 20 கிளாஸ்க்கு மேலே ஒட்கா குடிச்சிட்டான். அவள் இப்போது கீழே நிற்கிற கூட நிலைமை இல்லாமல் இருக்கா. அதுவும் இல்லாமல் அவளை வேறு ஒரு பையன் ஒரு 1/2 மணி நேரமாக லுக் விட்டுட்ருக்கான். என்னாச்சும் பற்றிக்கிச்சினாலோ ஏதாச்சும் ஆச்சுனாலும் எனக்கு தெரியாது, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க. நீங்கள் மீன்ஸ் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபோனை கட் பண்ணுறான். அப்போது டேங் வந்துட்டு பார்க்குறான்.
என்ன இல்லை அவள் குடிக்கிறானா குடிக்கட்டும் எனக்கு என்ன. இல்லை அவள் இன்னும் சொன்னாலே ஒரு பையன் வேறு பார்த்துட்ருக்கான்னு. இல்லை சரியாகாது. பாட்டி நான் வந்துட்டு சியோல் கிளம்பி போயிடுறேன் டாடா பாட்டின்னு சொல்லிவிட்டு பாட்டி ஹக் பண்ணிவிட்டு போகிறான். ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்தவன் தான் வந்துட்டு கரெக்டாக உங்களை அந்த பையன் வந்துட்டு டச் பண்ண வரவும் வந்துட்டு வந்துடுறான். வந்து அவன் கையை தட்டி விட்டுட்டு அவங்கள அப்படி ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படி காரில் வந்து போட்டுட்டு ஸோ இது சனியாக வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் அவனுக்கு வந்து சிரிப்பு தான் வருது உங்களை பார்க்கும்போது. அது உங்கள் ஃபேஸெல்லாம் வந்து ரெட்டிஷ்ஷாக அப்படி இருக்கா. என்ன மார்னிங் வந்துட்டு ஏதோ ஒரு ராட்சசி கணக்கில் கத்திட்டு இருந்தான். இப்போவும் பார்க்க ஏதோ பச்சை குழந்தை போல் இருக்கா. க்யூட் இல்லை? டே ஒழுங்கா வீட்டுக்கு வண்டி விட்டுட்டு அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நீ போ அப்படி சொல்லிவிட்டு அவன் காரை ட்ரைவ் பண்ணி வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டான். இவங்களை தூக்கி மேலே அப்படின்னா சேஃபாக வந்துட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் கீழே வந்து டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு பார்க்குறான். வீட்டுக்கு நம்ம ஊருக்கே போயிடுவோம், இவளுக்கு தான் நம்மளை பார்க்கவே பிடிக்கலையே அப்படின்னு யோசிக்கும் போது உங்கள் அப்பா கால் பண்ணுறாங்க. டே என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி? இல்லைப்பா உயன் இப்போது பரவாயில்லையா? பரவாயில்ல. நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் தானே இருக்கீங்க? ஆமாம். இல்லைப்பா நான் வந்துட்டு உங்களை பார்க்க விளாண்டுருக்கேன். என்ன மாமா? அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ மட்டும் நம்ம ஊருக்கு போனோன்னா கண்டிப்பாக அவங்க தப்பாக நினச்சிடுவாங்க. ஸோ நம்ம இருப்போம் அப்படி சொல்லிவிட்டு டே வந்துட்டு தூங்குறான். நீங்கள் வந்துட்டு இன்னும் ஹேங் ஆவர், அதாவது உங்களுக்கு அந்த தலைவலி அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து சூப்பெல்லாம் ரெடி பண்ணி அங்கே உங்கள் ஹெட் பக்கத்தில் வச்சுட்டு டீ காஃபியெல்லாம் வச்சுருக்கான். நீங்கள் வந்துட்டு எழும்பி பார்க்குறீங்க. பரவாயில்லையே, என்ன யார் கூட்டிகிட்டு வந்தது? ஹேங் ஓவர் இருக்குது, டீ இருக்குது, காஃபி இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக டே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் குடிச்சிட்டு கீழே பார்க்குறீங்க. டே அப்படின்ற மாதிரி தேடுறீங்க. பட் டே காணோம். திருப்பியுமா எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறீங்க. டைனிங் டேபிளில் பார்க்குறீங்க. பட் லெட்டர் இல்லை. போனதோட போகும்போலாச்சும் லெட்ரு வச்சுட்டு போனால் இப்போது அது கூட வைக்கலையா அப்படி சொல்லிட்டு சோகமாக மேலே வரீங்க. அப்போ டே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். நீங்கள் வந்துட்டு டேயை பார்த்து வந்து அப்படி அந்த ஒரு ஹாப்பினஸில் வந்துட்டு அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. டே வந்துட்டு நீ இப்போ என்ன பண்ணுற? டே நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? டே இல்லை, நீ வந்துட்டு என்னோட டே புருஷா, உன்னை டே புருஷான்னு தான் கூப்பிடுவேன், ஓகேவா? நீ கூப்பிட்றதால எனக்கு கொஞ்சம் வீடாக இருக்குது. என்ன வீடா? இல்லை நீ இப்படியெல்லாம் கூப்பிட மாட்டியா தான், ஏதாச்சும் சமையல் ஏதாச்சும் பண்ணி தரணுமா அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அவன் பின்னாடி தலையில் ஒரு அடி அடிச்சுட்டு நான் உன்னோட பொண்டாட்டி, ஸோ என்ன பொண்டாட்டி தான் ஒன்று எப்படி வேணால் கூப்பிட்றான், எனக்கு அந்த ரைட்ஸ் எல்லாமே இருக்குது, ஓகேவா? மூடிட்டு உன் வேலையை பாரு. அது வந்துட்டு நீங்கள் திரும்ப உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க. இது திறந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்மைல் பண்ணிவிட்டு கீழே கிச்சனில் வேலை பார்க்க போகிறான். நீங்கள் வந்து கேட்குறீங்க, நான் என் புருஷனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணணுமா? ஏம்மா உயன், நீ நேரமே கூப்பிட்ட மாதிரி போர் பாய் வில்லேஜ் பாய்னே கூப்பிட்றியா? இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நீ இப்படியெல்லாம் கூப்பிட்றத பார்க்கும்போது, அதான். இல்லை நான் டே புருஷா, இல்லைனா புருஷா நான் கூப்பிட்டேன், அது ஏன் இஷ்டம். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா சொல்லு புருஷா. வேணும்னா ஹெல்ப் பண்ணுங்க பொண்டாட்டி. சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. டே வந்துட்டு சொல்கிறேன், அதாவது ஆனியன் வந்துட்டு இந்த லென்த்தில் தான் நீ கட் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு அவன் கொடுத்துருக்க அளவோடையும் பெருசாக கட் பண்ணுறீங்களா? அப்போ வந்துட்டு வந்துட்டு அவங்க பின்னாடி, அதாவது பேக் ஹேக் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு சொல்லி தரான், இப்படி இல்லை இப்படின்ற மாதிரி. அப்போ உங்கள் பாடி அவனோட பாடி நல்ல அப்படி கேப் இல்லை மாதிரி டச் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி, உங்களுக்கு அப்படி தான் டேக் ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் டே வந்துட்டு சொல்லி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கவனிக்கலை. அப்படி திரும்பி டேயோட ஃபேஸ் தான் பார்க்குறீங்க. டே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு உன்னை டேஸ்ட் பண்ணணும் போல இருக்குது. டேஸ்ட்டுனா எப்படி அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் அவனோட லிப்பில் வந்துட்டு ஒரு மைல்டான ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு இதுதான் டேஸ்ட் அப்படி சொல்கிறீங்களா? அப்போ டே வந்துட்டு சிரிக்கிறான். என்ன, நானே பல வருஷங்களா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய ஃபீலிங்ஸ், அதை நீ இப்போவும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் நான் எப்படி போகிறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. புரியலையா? பேபி கேர்ள்? என்ன பேபி கேர்ளா? ஆமாம், நீ இப்போது
அதாவது ஃபீலிங்ஸ் மீன்ஸ் என் மனசில் போட்டு வச்சுருந்தேன், அதாவது அந்த டேடி ஃபீலிங் இருக்கு இல்லையா அது. ஸோ இப்போது நீ என்ன டேடின்னு கூப்பிட்ற வேண்டிய நிலமை வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் பேபிக்கால் இப்போயே சொன்னேன். அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படி பார்க்குறேன். நீங்கள் வந்துட்டு எப்படின்னா டேயோட ஷர்ட் தான் போட்டிருப்பீங்களா வந்துட்டு சரி ஓகே நான் இனி ஒன்று டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை லைட்டாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு விட்றான். டேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இவ்வளோ தானா? இவ்வளோ தான், மற்றதெல்லாம் அப்புறம் நம்ம இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போவே என்ன டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிவிட்டு அவனை பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்களா? அவனை வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் தாங்கிக்க முடியாது, ஒரு நிறைய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இல்லை முடியாது கிடையாதுன்னு ஏதாவது சொன்னேன்னா எனக்கு தெரியாது, ஓகேனா இப்போ ஓகே சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. எனக்கு ஓகே தான். சரி ஓகே பேபிகால் அப்படி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே தூக்கி அப்படி கிச்சனில் இருக்க அப்படி அந்த சாதனத்தில் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அந்த டேபிள் மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு உங்களை தூக்கி வச்சுட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ரஃப்பு அப்படின்னா மைல்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரஃப்பாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். சரி ஓகே பாய் ரமேஷ், இதோட இந்த ஒன் ஷர்ட்டாக முடிச்சுக்கிறேன்.